வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 1st அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேருக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ் மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கெரிய நிறுத்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்துவாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நாம்தே, மிசல், சைமல், ரியாம், ஹாலாம், லூஷாய் மற்றும் காசியா. ராஜீவ் காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அபங்காக்ஸ், பாரட்ஸ் சொல்ல கவிதைகள் எழுதியிருக்காங்க. நீதித்துறை அவசரகால அதிகாரங்கள் கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 12 நம்ம இந்திய அரசியலமைப்பு நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. கொய்யா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குதி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ-பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. சொமிதா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் அத்துல் பூஜல் யோஜனா ஜல் சேத்தி அமைச்சகம் 2019. ஏன் அரசியலமைப்பு முக்கியமானது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? D.O. சந்திரசூட். 2025ஆம் ஆண்டு 9வது ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? இந்தியா. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோயியல் ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பு மையம் எங்கு திறக்கப்பட்டது? கோவா. உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக இந்திய விமானப்படையுடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT ரோப்பார். பிரதமர் மோடி எத்தனை ஆண்டுகள் பழமையான மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட திரிபுரா சுந்தரி கோயிலை திறந்து வைத்தார்? 524. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிரீஷ் சந்திர மோமு. சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் வங்கியுடைய 26வது ஆளுநர். ராகேஷ் சர்மா IDBI வங்கியுடைய மேலாண்மை இயக்குனர். சைலிலா பாண்டே SBI கார்டுகளுடைய தலைவர். ராஜீவ் ஆனந்த் இண்டஸ்இண்ட் வங்கியுடைய மேலாண்மை இயக்குனர். 2025ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு எது? இந்திய நாடு பங்களாதேஷ் நாடை தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு பெனால்டி ஷூட் 4:1 அப்படிங்கிற கோல் கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. இந்த சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 சாம்பியன்ஷிப் வந்துட்டு கொழும்புல ரேஸ் கோர்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்டேடியத்துல நடந்துச்சு. போர்ச்சுகல் நாடு UEFA நேஷன்ஸ் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மெக்சிகோ 2025 கோன்காகப் தங்க கோப்பை. செல்சியே FIFA கிளப் உலக கோப்பை. இங்கிலாந்து UEFA மகளிர் யூரோ டோர்னமெண்ட். மினர்வா FC அணி அண்டர்-14 நார்வே கோப்பை. வடகிழக்கு யுனைடெட் அணி 134வது டுராண்ட் கோப்பை. இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 மகளிர் சாம்பியன்ஷிப் பட்டம் 2025 நேபாள் நாட தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. திம்புல நடந்துச்சு. இந்தியா CAFA நேஷன்ஸ் கோப்பை 2025 ஓமான் நாட்டை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்த CAFA நேஷன்ஸ் கோப்பை தஜிகிஸ்தான் நாட்டுல நடந்துச்சு. யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள வலையமைப்பில் எந்த மாநிலத்தின் குளிர் பாலைவனம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஹிமாச்சல பிரதேசம். சோ இந்தியால மொத்தம் 13 பயோஸ்பியர் ரிசர்வ் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோவால. கோழிக்கோடு யுனெஸ்கோவால் இந்தியாவின் முதல் இலக்கு நகரன அங்கீகாரம் கொடுத்திருக்கு. பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டுல சேர்க்கப்பட்டிருக்கு. சல்கான் புதையப்படிவ பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. மராத்தா ராணுவ நிலப்பரப்புகள் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. எந்த அமைச்சகம் ஸ்வச் ஷேகார் ஜோடி முன்முயற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். ஜல்சக்தி அமைச்சகம் ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கல்வி அமைச்சகம் பிரதான் மந்திரி உச்சசார் சிக்ஷா புரோத்சாகன் திட்டம். நிலக்கரி அமைச்சகம் ரீக்ளைம் கட்டமைப்பு ADETA திட்டம். பழங்குடியினர் அமைச்சகம் உலகின் மிகப்பெரிய பழங்குடி தலைமைத்துவ திட்டமான ஆதி கர்மயோகி அபியான். சிறுபான்மையினர் அமைச்சகம் உமீட் போர்ட்டல். இந்தியா செப்டம்பர் 22, 2025 அன்று எந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? மொராக்கோ.
அஸ்ட்ரா எம்கே ஏவுகணையுடைய புதிய பெயர் காந்திவா. டிஆர்டிஓ மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இணைந்து குறைந்தநிலை போக்குவரத்து ரேடார் அஸ்வினி உருவாக்கியிருக்காங்க. இந்திய கடற்படை மேகன் 25 3வது பதிப்பு நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவ பேரிடர் சைபர் கோஸ்ட் புதுதில்லியில் நடந்து முடிச்சிருக்கு. கியூனோ தேசிய பூங்காவில் முதிர்ச்சி அடைந்த இந்தியாவில் பிறந்த சிறுத்தையின் பெயர் என்ன? முகி. இந்தியாவின் முதல் பிராந்திய சேர்க்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளர் லிசா. இந்தியாவின் முதலில் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்புடன் கூடிய விரைவுச்சாலை துவார்கா. பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு இயக்கப்படும் மொழிபெயர்ப்பு தளம் ஆதிவாணி.